வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள். அஇஅதிமுக பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா நியமிக்கப்பட்டுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு செய்தனர். ரிசர்வ் வங்கியிடம் போதுமான அளவுக்கு ரூபாய் நோட்டுகள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வானகரத்தில் இன்று கட்சியின் அவைத் தலைவர் திரு மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் முறையாக தேர்ந்தெடுக்கப்படும் வரை திருமதி வி.கே. சசிகலாவை அப்பொறுப்புக்கு நியமிக்க பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டது. பின்னர் பொதுக்குழுவின் முடிவை கட்சியின் பொருளாளரும் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம், மக்களவை துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை, அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் போயஸ் கார்டன் சென்று திருமதி சசிகலாவிடம் வழங்கி கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்க அழைப்பு விடுத்தனர். இந்த அழைப்பை திருமதி சசிகலா ஏற்றுக் கொண்டதாக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பொதுக்குழு கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜெயலலிதாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்று அவருக்கு அஞ்சலி செலுத்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே அஇஅதிமுக பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா செயல்பட தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அஇஅதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி வி.கே. சசிகலாவிற்கு மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் அஇஅதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கேட்டதற்கு அது பற்றி தாம் கருத்து கூற விரும்பவில்லை என்றார். தமிழகத்தில் பிஜேபியை பொறுத்தவரை அஇஅதிமுக உள்ளிட்ட எந்த கட்சியுடனும் கூட்டணி தேவையில்லாத அளவுக்கு வலுப்பெற்று விளங்கும் என்றும் தனித்து நின்று தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். ரூபாய் நோட்டு பிரச்சினை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், பிரதமரின் அறிவிப்பு பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். ஏடிஎம் மையங்களில் தடையின்றி ரூபாய் நோட்டுகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கும்படி வங்கி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை கமிஷன் அமைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது பதிலளிக்கும்படி பிரதமர் அலுவலகம், மத்திய உள்துறை மற்றும் சட்ட அமைச்சகம், தமிழக அரசு, அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் ஆகியவற்றிற்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக தொண்டர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு வைத்தியநாதன், திரு பார்த்திபன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜெயலலிதா குணமடைந்து வருகிறார் என செய்திகள் வெளியான நிலையில் திடீரென அவர் மரணம் அடைந்தது எப்படி என கேள்வி எழுப்பியது. ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த முழுமையான தகவல்களை ஏன் வெளியிடவில்லை என்று வினவிய நீதிபதிகள் இந்த சந்தேகங்களை மத்திய அரசோ மாநில அரசோ நிவர்த்தி செய்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வுக்கு விசாரணையை மாற்றவும் பரிந்துரைத்தனர். ரிசர்வ் வங்கியிடம் போதுமான அளவுக்கு ரூபாய் நோட்டுகள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய 500 ரூபாய் நோட்டுகள் அதிக அளவில் புழக்கத்தில் விடப்படும் என்றார். ரூபாய் நோட்டுகள் வங்கிகளில் மீண்டும் டெபாசிட் செய்யப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக வங்கிகளின் கடன் வழங்கும் திறன் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் நாட்டில் எந்த இடத்திலும் பிரச்சினை ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் திரு அருண்ஜேட்லி குறிப்பிட்டார். கடந்த 19ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி நேரடி மற்றும் மறைமுக வரி வருவாய் அதிகரித்துள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நிலைமையை சமாளிக்கும் வகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு கூடுதல் முதலீட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்குமாறு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு பொதுமக்களுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கவும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு உர்ஜித் பட்டேல் தெரிவித்துள்ளார். அரசின் நடவடிக்கை வெளிப்படைத் தன்மையை அதிகரித்துள்ளதாகவும் நாட்டில் நிதி கட்டமைப்பு வலுவாக அமைய வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை போக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் 50 நாட்களில் ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு சரியாகிவிடும் என்று பிரதமர் அறிவித்த நிலையில் மக்களின் சிரமங்கள் இன்னும் குறையவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே வங்கிகளில் பணத்தை எடுக்க மத்திய அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் 2வது நாளாக இன்றும் பார்வையிட்டு சேத விவரங்களை மதிப்பீடு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே உள்ள ஆத்தூரில் 170 ஹெக்டேர் பரப்பளவில் சேதமடைந்த வாழை மரங்களை பார்வையிட்ட மத்திய குழுவினர் பழைய சீவரம், இளையனார் வேலூர் சேதமடைந்த பாறைப்பாலங்களை ஆய்வு செய்தனர். பின்னர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கள்ளுக்கடை மேடு, வெள்ளோடை உள்ளிட்ட கிராமங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ததுடன் சிறுவாபுரி சுற்றுவட்டாரத்தில் சேதமடைந்த வாழைத் தோட்டம், மாந்தோப்புகளையும் பார்வையிட்டு விவசாயிகளிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டனர். தங்களது ஆய்வுப் பணியை இன்று மாலையுடன் முடித்துக் கொண்ட மத்திய குழுவினர் பின்னர் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழுவின் தலைவர் திரு பிரவீன் வசிஷ்டா பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்ததாகவும் தங்களது அறிக்கை விரைவில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் கூறினார். தமிழக அரசின் கரும்புக்கான கொள்முதல் விலை அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொள்முதல் விலையை 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் ஆகியோரும் கரும்பு கொள்முதல் விலையை மாநில அரசு 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனா். அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கான தேர்வுக்குழு தலைவர்களை நீக்க வேண்டுமென பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதுள்ள தலைவர்களுக்கு மாற்றாக புதிய தலைவர்களை நியமிக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் உள்ள சுகாதார மையங்களை திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத பகுதிகளாக மாற்றும் ஸ்வச் ஸ்வச் சர்வத்ரா என்ற புதிய திட்டத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் சமுதாய சுகாதார மையங்களை முழு தூய்மையுடனும் சுகாதாரமான முறையிலும் பராமரிக்க இந்த திட்டம் வகை செய்யும் என்றும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சுகாதார மையத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் புகார்களை 30 நாட்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டுமென அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பணியாளர் நலத்துறை அனுப்பியுள்ள புதிய நடைமுறை விதிகளின்படி மிக அரிதான வழக்குகளை மட்டுமே 90 நாட்களுக்குள் முடிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பூரண குணமடைய வாழ்த்து தெரிவிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் திரு நவாப் ஷெரீப் கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த 10ஆம் தேதி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட திருமதி சுஷ்மா சிகிச்சை முடிந்து 19ஆம் தேதி வீடு திரும்பினார். ஜம்மு காஷ்மீர் மாவட்டம் பந்திபுரா மாவட்டத்திற்கு உட்பட்ட சாகுன் கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைத்து பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது 2 வீரர்கள் படுகாயமடைந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாவட்டச் செய்திகள். நாகர்கோவிலில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி நாளை தொடங்கி அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை 13 நாட்கள் நடைபெறும் என்று கைத்தறித்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பழனிசாமி தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான குடற்புழு நீக்க முகாம் இன்று தொடங்கியது. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 8 மாதங்களில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 68 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட கனிம வளத்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மலை காய்கறிகள் சாகுபடியில் வருமானம் குறைந்து வருவதன் காரணமாக இங்கிலீஷ் காய்கறிகள் சாகுபடியில் அதிக விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஇஅதிமுக பொதுச் செயலாளராக திருமதி வி. கே. சசிகலா நியமிக்கப்பட்டுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் 2வது நாளாக இன்றும் ஆய்வு செய்தனர். ரிசர்வ் வங்கியிடம் போதுமான அளவுக்கு ரூபாய் நோட்டுகள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை.
மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள்